கண்டி ரங்கல வேரப்பிட்டிய பகுதியில் குளவி கொட்டிக்கு இலக்காகி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 65 வயதான வயோதிப பெண் ஒருவரே குளவி கொட்டுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக தங்ஹின்ன கிராமிய வைத்தியசாலையின் அத்தியட்சகர் தெரிவித்தார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த பெண் உயிரிழந்ததாக அவர் கூறினார். குளவி கொட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த பெண்ணின் கணவர் துங்ஹின்ன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக டெல்தேனிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சவுதி அரேபிய அரசாங்கத்திற்கும் இலங்கை வெளிநாட்டு தொழில் ஊக்குவிப்பு மற்றும் நலன்புரி அமைச்சுக்கும் இடையில் தொழிலாளர்கள் தொடர்பில் முதல் முறையாக உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இதுபோன்ற எந்தவொரு உடன்படிக்கையும் செய்து கொள்ளப்படவில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளரும் பிரதி பொது முகாமையாளருமான மங்கள ரத்தனிய குறிப்பிடுகின்றார். வீட்டு பணிப்பெண்களின் பாதுகாப்பு, பணியாளர் உரிமைகள் இந்த உடன்படிக்கையின் மூலம் பேணுவதற்கு முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட 450 சிறை கைதிகள் காணப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 480 பேரும் சிறைகளில் இருப்பதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம் சுட்டிக்காட்டுகிறார். சுமார் 13,000 பேர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இதனை தவிர சுமார் 11,000 கைதிகளும் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிடுகிறார். கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் சிறைச்சாலைகளில் நெருக்கடி நிலை தோன்றியுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக கைதிகள் தொடர்பான முழுமையான அறிக்கை ஒன்று சகல சிறைச்சாலைகளில் இருந்தும் நேற்று பெற்றுக் கொள்ளப்பட்டது. இந்த அறிக்கையை சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் ஊடாக ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம் மேலும் குறிப்பிடுகிறார். பதுளை பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று சுமார் 300 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 பேர் காயமடைந்துள்ளனர். பதுளை பசறை வீதியில் இன்று அதிகாலை 4:30 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். வடல்கும்பர பகுதியைச் சேர்ந்த 26 வயதான இளைஞர் ஒருவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதியும் பெண் ஒருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு திருகோணமலை பிரதான வீதியின் சிகிரியா திகம்பத பகுதியின் பாடசாலை ஒன்றின் பெற்றோர்கள் சிலர் தற்போது ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். அவர்கள் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை கடுவல பிரதேச செயலாளருக்கு இடமாற்றம் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மகா சங்கத்தினர் மாலிபே பகுதியில் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மாலிபே பகுதியில் அமைந்துள்ள கடுவல பிரதேச செயலாளர் அலுவலக வளாகத்தில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கடுவல பிரதேச செயலாளருக்கு வழங்கியுள்ள இடமாற்றம் சட்டவிரோதமானது என எதிர்ப்பில் ஈடுபட்ட பிக்குகள் தெரிவித்தனர்.